ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹரி ரியாக்ட்ஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ரீல்ஸ் அள்ளி போட்டு எடுத்துன்னு வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் தான் கைஸ் நம்ம உட்காந்து ரியாக்ட் பண்ண போறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி ரியாக்ஷன் கண்டென்ட் மட்டும் இல்லாம இன்னும் சில பல கண்டென்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாங்க ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஜூலை 23 நம்ம தான் ஓஜி கருப்பசாமி கமிங். அவள் தான் திருவிழா தான் கைஸ். அன்னைக்கு உண்மையான பொங்கலே வந்து 23ஆம் தேதி தான் இருக்கு. ஓடு அவள் தான் இந்த ஒரு டைட்டில் கார்டுக்காகவே நான் தேட்டரில் போய் படத்தை பார்ப்பேங்க. எத்தனை பேர் வந்து ஜானா என்பவர் லீக் ஆனாலும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம தான் வந்தாச்சு. அட இவருங்க அட யாரே எடிட்டரு எப்படிதான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தமிழ் நியூஸ் ரீடர்ஸ் நவடேஸ். நீதானா ஆக்சிடென்ட்ல ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. அத மறப்பலாம் நானு. அங்க செத்தவங்க குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? ஆக்சுவலி கைஸ் இப்போ போட்டோல காட்டினாங்க பாத்தீங்கன்னா நியூஸ் ரீடர். அவர் பாத்தீங்கன்னா இந்த நியூஸை படிக்கவே இல்லையா, வேலையோட தான் படிச்சிட்டு இருக்காங்க. பாவங்க அவரை கூட அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் ஏன் எப்ப பார்த்தாலும் லாஸ்ட் பெஞ்ச்லயே உட்கார்றீங்க? இங்க உட்கார்ந்தாதான் போர்டு ஃபுல்லா நல்லா தெரியுது டீச்சர். ஓஹோ, கரெக்டா தான் சொல்றான் பையன். சரி, நான் உனக்கு கேக்குறேன், பதில் சொல்றியா? நீ பெரியவனானதும் என்ன ஆக போற? போலீஸ் ஆக போறேன் டீச்சர். வேற லெவல் கைஸ். நீனு? நான் திருடனாக போறேன் டீச்சர். ஏன் திருடனா? ஏண்டா? இவன் போலீஸ் ஆனா நான் திருடனானா தானே அப்போ ஒரே ஸ்டேஷன்ல இருக்க முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஷிப் கைஸ். ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தா இன்னும் மோசமாயிடுவீங்க. வா, நீ முன்னாடி வந்து உட்காரு. முன்னாடி வந்து உட்காருடா. என் நண்பன் போட்ட சோறு நான் தினமும் திம்பேன். யாயா பாட்டு பண்ணது? நட்பை கூட உட்காரா. கற்பை போல என்னும் பின்னாடி பார்க்காத. முன்னாடி பாரா. விட்டு சொர்க்கம் பாவங்க. விட்டு. நல்ல நண்பர்களை பிரிச்சுட்டாங்க கடைசியில. இந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சி போச்சு கைஸ் கொஞ்ச நாளாவே. ஏய், அப்படியே இருக்குங்க. ஒருவேளை சாயா பேங்கர் காப்பி வச்சிருப்பாரோ? ஒருவேளை இருக்குமோ? குத்தடி குத்தடி செயினக்கா குனிஞ்சு திரைப்பட ஸ்கூப்பா? செயினக்கா நல்ல படமாச்சு கேஸ் அது. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி நோலாக்கு. பழமொழியில பாதி நான் சொல்லுவேன், மீதி நீங்க சொல்லணும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உங்க பொண்டாட்டி சண்டைய போடுவாங்க சார். மாதத்தில் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் டெலிவரி சார். உனக்கு கரெக்டா தான் சொன்னாரு. ஐயோ சோப் வெளில போய் வந்துச்சே, இனி எப்படி குளிப்பாரு? ஏய், ஏன் தெலுங்கு படமா என்ன இது? ஐயோ சுட்டுட்டாருங்க. இன்னும் அந்த சோப் நிக்கவே இல்லை. கீழே ஒரு அம்மா காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. ஏய், யாருக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுனது? ஐயோ, அந்த அம்மா வயிற்று இறக்கிட்டாங்க, இவர் வந்து கண்ணில் இறக்கிட்டாரு. அவதான் சாவு. அவதான் இன்னொருத்தனும் காலியா? குடும்பத்துல எல்லாரும் காலியாக போறான் போல. ஜாலியில் ஸ்கிரிப்ட் பாது எல்லாரையும் கொண்டு ஜாலியா ஒருத்தர் மட்டும் உள்ள குளிச்சிட்டு இருக்காரு திரும்பவும். ஆனா சோப்பால செத்த குடும்பத்தை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏய், அப்படியே இருக்குப்பா பாருங்க. ஊர்ல நான் 1000 டேலண்ட்டை பார்த்திருக்கேங்க. இந்த மாதிரி டேலண்ட் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. தம்பி, எப்படி சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு ஊர்ல இருக்குங்க. சொந்த வீடு ஊர்ல இருக்குன்னா இங்க எப்படி தெருவுல படுத்து கிடக்கீங்களா? நாங்க வாடகை வீட்ல இருக்கேன். சொல்லுங்க, வாடகை எவ்வளவு ஆகுது? வாடகை 25,000. 25,000. சொந்த வீடு கட்டிருக்கீங்களே, அது எப்படி இஎம்ஐ இல்ல நார்மலா? EMI தாங்க. அதுக்கு எவ்வளவு போகுது? அது 22,000 EMI வரும். கார் வாங்கிருக்கீங்களே, இந்த கார் எப்படி? அது EMI தான். இஎம்ஐ தானா அது? என்ன கண்ணாடி போட்டு எட்டி பார்க்கறாங்க? அவுத்து வச்சிட்டே பார்க்கலாம். எது? இல்ல சும்மா சொன்னாங்க. கண்ணாடியே கொஞ்சம் மேல ஏத்தி போடுங்க.
வேற எதுவும் இதர செலவுகள் அது இதுன்னு மூஞ்சியை பார்த்தா கண்ணத்தை பார்த்தா சரக்கு அடிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. இல்ல தெரியுது. சரக்கு செலவு, மளிகை சாமான் செலவு, வீட்டு செலவு இதெல்லாத்தையும் போட்டு பார்த்தா கனெக்ட் பண்ணி பார்த்தா அது இதுன்னு போட்டா ஒரு 75,000. எவ்வளவு சம்பளம் சொன்னீங்க? 1 லட்சம். 1 லட்சம் ரூபா சம்பளம் வச்சா கூட இது எல்லா செலவையும் சேர்த்து வச்சு பார்த்தா 96,500 ரூபா வருது. பேலன்ஸ் உங்க கையில ஒரு 3,500 ரூபா தான் நிக்கும் போலயே. அந்த 3,500 ரூபாயும் ஏதோ அறிவாளித்தனமா பண்றேன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் மொத்தத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்து ஐடிசில போட்டிருக்கீங்களோ? இல்ல என்ன நோன்றாங்க பொண்ணு கேட்டா கேட்டா ஜாதகமே பாத்துருவாங்க போல கேஸ் பேசுறாங்க. இப்பவே உங்க கையில 3,500 தான் நிக்குது. இதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணணும். ஏற்கனவே 3 கடன். இந்த கடன் எல்லாம் தாண்டி என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ ஹனிமூனுக்கு பக்கத்து நாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவா. அதுக்கு போயிட்டு வந்தா ஒரு பேக்கேஜ் மாதிரி செலவு பண்ணுவீங்க, அதுக்கு செலவாகும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்து அது படிப்பு செலவுன்னு அதுக்கு ஒரு கடன். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 2,03,35,350 ரூபாய். வாழ்க்கை ஃபுல்லா கடனே போயிடும் போல இருக்கு. இந்த ரேட்டுக்கு உங்க முகரக்கட்டை ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வேற இடத்த பாருங்க. வேற இடத்த பாருங்களா? ஏன்னா கூப்பிட்டு வச்சு நாங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு குடுக்கலாம் குடுக்கறான்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லன்னு சொல்லுங்க. இங்க பார், உன்னை நேர்ல கூப்பிட்டு இந்த டீடைல் எல்லாம் எடுத்ததுனால தான் இந்த டேட்டா அரைவ் ஆக முடிஞ்சதுனால. உன்னைய மாதிரி இன்னைக்கு 4 மாப்பிளை இன்டர்வியூ பண்றதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கேன். உன்னோட ஸ்லாட் முடிஞ்சிருச்சு, கிளம்பு. என்னங்க அநியாயமா இருக்கு? எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது? எவ்வளவு சம்பாதிச்சாலும் கொடுக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன். எவன் எப்படி இது பண்ண முடியும் தெரியல எனக்கு. ஒண்ணு கைதி 2 பண்ண முடியுமா? இல்ல. விக்ரம் 2 இல்ல. சரி என்ன ஆகுது வந்து கொடுனா இது யாரையா கேட்டா? அடுத்த இது கேஸ் எடுக்க போற. நோ நானா உட்கார்ந்தா எல்சியூ எவன் கம்ப்ளீட் பண்ணுவா? அதெல்லாம் நடக்காது. இப்ப என்ன உனக்கு எல்சியூ படம் தானே வேணும்? ஆமா. எது வேணும்? லியோ 2 அது இல்ல. சரி வேற என்ன படம் இருக்கு? எல்சியூவே இல்ல. அப்புறம் இதுக்கு எந்த படம் வேணும்னு கேட்டேன். தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். தம்பி கூலி 2 இருக்கா? என்ன கேட்ட? கூலியா? ஏன்டா நான் கேட்டேன். கைதி 2 விக்ரம் 2 கூலி 2 கூலியே காலியாக்கி வச்சிட்டாங்க. டைரக்டர் இல்லனா வேற டைரக்டர் இல்லனா வெளியூர் போய் வாங்கடா. எவனையும் கடைக்கு வராதீங்கடா. இன்னும் யாராவது எல்சியூல படம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே குழி தோண்டி போச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு மேல வராதாங்க நினைக்கிறேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்க. என்னங்க இது? ரஜினிகாந்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்கிறேன். ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல அண்ணியா மாறிட்டாரு. இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ லாரி அடிச்சு செத்து போயிடுவா. அட இவருங்க சாட்ட ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எப்படிதான் இந்த மாதிரிலாம் யோசிச்சு எடிட் பண்றாங்கன்னே தெரியல. ப்ரோ லாஸ்டா என்ன ப்ரோ படம் பாத்தீங்க? லாஸ்டா நேத்து நைட்டு ஒரு பிட் படம் பார்த்தேன் ப்ரோ. நான் அந்த மாதிரி படம்லாம் கேட்கல ப்ரோ. தமிழ் படம் இது நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த மாதிரி படம்லாம் நாட் இன்ட்ரெஸ்டடா? வெறும் ஒன்லி இந்த மாதிரி தான். இந்த மாதிரி பிட் படம் மட்டும் தான் பார்ப்பேன். ஓப்பனா பேசலாம். அதுக்கு இந்த அளவுக்கா? கருப்பேன் குசும்புக்காரன். ஆஃப்டர் மை ப்ளே ஃப்ரெண்ட் பிகம் அ ஃபாதர். உங்க அம்மாவை ஆத்தால கட்டுறதுக்கு முன்னால ஒரு பொம்பளை விரல் நுனி கூட பாத்துக்கிறேன் நான். அப்ப என் கவனம் செத்து போயிருந்தா இந்த மாதிரியா இருக்கு. அங்க போய் கண்ண நோயை வாங்கிட்டு செத்து போயிருப்பேன். நீயும் பிறந்திருக்க மாட்டாட்டு. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க இஸ் கண்டென்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் பாய், see you and love you guys. அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.